ஃபர்ஸ்ட் டைம் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அதில் விஜய் ஏன் அவாய்ட் பண்ணார்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இவ்வளோ நாளாக ஜனநாயகனை பற்றி அவர் எதுவும் பேசலைன்னாங்க. பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல் குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. பேச்சு நல்ல வழக்கமான உற்சாகத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது இன்றைக்கி. அதே போல் அவருடைய விமர்சனம் கூர்மையாக இருந்தது. நம்ம டவுன் சவுத்தில் ஒரு ஊரில் உங்கள் அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதாவது டெல்லின்னு கூவுறீங்க, ஆனால் ஏதாவது பிரச்சனைனா வெள்ளை குடிச்சு காவடி எடுத்துடுறீங்கன்னு சொன்னதுக்கு இந்த பேக்ரவுண்டு தான். சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வேலூரில் அவர் இந்த இதை சொல்லலைன்னு ஒரு குறை இருந்தது. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்று தவைக்க தலைவர் விஜய் தலைமையில் தஞ்சையில் நிர்வாகி சந்திப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? பச்சை துண்டோட ஒரு என்ட்ரி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விஜய் நின்னா ஒரு எழுச்சி, அவர் பேசினா ஒரு மகிழ்ச்சி. அதனால் அவர் ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு தலைவராக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது அந்த பச்சை துண்டுன்றது விவசாயிகள். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படி தானே போடுறாங்க. எடப்பாடி ரொம்ப நாளாக நான் ஒரு விவசாயின்னு சொல்லி பச்சை துண்டு தலப்பாலாம் கட்டிகிட்டு இருந்தார். அது ஒரு சிம்பாலிக் தான். அதாவது இன்றைக்கி அவர் இந்த டெல்டாவில் இருக்கார், காவேரி டெல்டா பேஸ் விவசாயம், ஃபிஷர்மேன் மீனவர்கள், இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய தொழில் அங்கே. அதனால் அதை ஒரு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பச்சை துண்டை அவர் போட்டுக்கிட்டு பேசினார். அதுதான் அவ்வளோ அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. மற்றபடி இன்றைக்கி பேச்சு நல்ல வழக்கமான உற்சாகத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது இன்றைக்கி. அதே போல் அவருடைய விமர்சனம் கூர்மையாக இருந்தது. எப்போவுமே அவருடைய பேச்சு ஜனங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க ரசிகர்கள் ரொம்ப குதூகலம் அடைவார்கள். இன்றைக்கி அது இன்னும் அதிகமாக இருந்தது, பாயிண்டடாக இருந்தது. கடந்த முறை வேலூரில் பேச விட்ட சில விஷயங்களை நினைவுபடுத்தி, உதாரணத்துக்கு வேலூரில் அவர் இந்த இதை சொல்லலைன்னு ஒரு குறை இருந்தது, நெஞ்சில் குடியிருக்கும். ஆமாம், அதை சொல்லாமல் போயிட்டாருன்னு. அதை இங்கே இப்போ தஞ்சாவூரில் சொன்னார் வேலூர் மக்களுக்காக. நீங்கள் சொல்கிறாரு வருது இல்லைங்க. இப்போ நீங்கள் அதுலேருந்து என்ன பார்க்கலன்னா, விஜய் ஏதோ பேசிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறது இல்லை. அந்த ஸ்பீச்சுக்கு ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுறாங்க. ஜனங்க என்ன பேசுகிறாங்க, அதில் என்ன தவறுகள் இருந்தது, அதில் ஏதாவது மாற்ற வேண்டிய அம்சங்கள் இருக்குதான்னு ஃபீட்பேக்கெலாம் பார்த்து ஜனங்களுடைய அந்த கருத்துக்கெல்லாம் கேட்டு தான் அடுத்த ஸ்பீச்சை ரெடி பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஸ்பீச் ஒவ்வொரு ஸ்பீச்சும் மெருகேறதுக்கு காரணம் இதுதான். அதாவது கடந்த முறை பேசுனதில் என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருந்ததா, இல்லை மாற்றிக்க வேண்டியதா, அதெல்லாம் அவங்க உட்காந்து ஸ்டடி பண்ணி தான். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறது, இல்லை யாரோ எழுதி கொடுக்குறதெல்லாம் பேசுறது இல்லை. பர்சனலி ப்ரிப்பேர் ஸ்பீச்சுன்னு தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் யாராவது இன்புட் கொடுப்பாங்க, உதவுவாங்க. பட் அவர் சில விஷயங்களெல்லாம் இதெல்லாம் இருக்கணும்னு நினச்சி பேசுகிறாரு. நல்லா தான் இருந்ததுங்க இன்றைக்கி ஸ்பீச்சு, எழுச்சியாக இருந்தது. எனக்கு அவர் பேசுகிறத விடங்க, அது பேசுகிறது ஒரு 20 நிமிஷம் 25, அநேகமாக இன்றைக்கி எத்தனை நிமிஷம், அரை மணி நேரம் தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் ரொம்ப அவருடைய கேரியர்லேயே இது அதிகம்னு நினைக்கிறேன். சாதாரணமாக சுருங்க பேசி விளங்க வைப்பார் அவர். அந்த நிறைய பேசுகிறதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஆனால் நம்ம அப்படியே தானே பழகிட்டோம். நம்ம அரசியல்வாதிகள்லாம் குறைந்தது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினா தான் பேசின திருப்தி அவங்களுக்கு இருக்குது, நமக்கும் கேட்ட திருப்தி இருக்குது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறைத்து செயலில் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டெம்பரமெண்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அதில் வந்து விஜய் வந்து ஏன் அவாய்ட் பண்ணார்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து ஜனநாயகனை பற்றி அவர் எதுவும் பேசலைன்னாங்க. அவர் பேச வேண்டிய தேவையில்லைன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அவர் நடிப்பு தொழிலை விட்டுட்டார். அவர் நடித்து கொடுத்துட்டு வந்தப்புறம் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, வெளியிடுறது, டிஸ்ட்ரிபியூஷன் முடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் தயாரிப்பாளர் வேலை, நடிகர்ன்ற முறையில் வேலை இல்லை. ஆனால் இவருடைய அரசியல் நிலைப்பாடுகளால் அந்த ப்ரொடியூசர் சஃபர் பண்ணுறான்றது ஃபேக்ட். அப்போ அந்த அடிப்படையில் அவர் ஏதாவது சொன்னால் இன்னும் அதிகமாகிடும்ன்றது கூட என்னுடைய கருத்து இருந்தது. சும்மா இருந்தாலே நல்லது. விஜய் இப்போ அதை ஏதாவது சொன்னார்னா இப்போ எல் முருகன், அமித்ஷாலாம் சும்மா இருப்பாங்களா? இன்னும் டைட் பண்ணுவாங்க. இப்போ ரிவ்யூ கமிட்டியில் ஓடிட்டு இருக்குதான், எலெக்ஷன் வரைக்கும் வந்துடக்கூடாதுன்றதில் பாஜக தெளிவாக இருக்குது. எல் முருகன் தானேங்க சென்சார் போர்டுக்கு வந்து மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? பாஜக. அதனால் வந்துங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் அவர் பேசாமல் இருக்கிறது தாண்டா நல்லது, சில நேரங்களில் மௌனம் தான் நல்லது அப்படின்னு இருந்தார். ஆனால் இன்றைக்கி எதுவும் தெரில. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என்னங்க ஜனநாயகனை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது பேசாமல் இருப்பது பாஜகவை பார்த்து பயந்து இருக்கிறாரு. ஏன்னா நான் சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட அவங்க பேசுறதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் படத்துக்கே அவர் பேச மாட்டேன்றாரு, பிஜேபி எதிர்க்கவே மாட்டேன்றாரு, பிஜேபியை பற்றி பேசவே பயப்படுறாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவர் அதை பேசினார். ஓகே, பேசுறது நல்லது. அதில் வந்து கரெக்டாக சொன்னார். சும்மா அப்படி பட்டும் படாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படி இப்படி விஜயின்ற இதுவோ ஜனநாயகன்ற படமோ அங்கே இல்லை. அவருடைய முதல்வர் ட்வீட்டில் நான் அப்போவே கவனித்தேன். இன்னும் இவர் பொதுவோ ஏதோ பொதுவாக எல்லாம் நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி போடுறாரு. ஜனநாயகன் படத்துக்கு தான் இன்றைக்கி பிரச்சனை. அதுவும் எப்போ போட்டார்னா பராசக்திக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் போடவே இல்லை. தாமதமான போது இல்லை பராசக்திக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அது கையில் வாங்கின பிறகு தான் இவர் அறிக்கையே போட்டார். ஏன்னா அதுக்கு முன்னால் போட்டால் நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. ஸோ ஹி வாஸ் கேர்ஃபுல். அவர் சிஎம் வாஸ் கேர்ஃபுல். தன்னுடைய பையன் படம் தன்னுடைய சொந்த படத்துக்கு சிக்கலாகிட போகுதுன்னு அதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கையில் பார்த்த பிறகு தான் ஜனநாயகனுக்குன்னு போடல, விஜய்க்கு ஆதரவாலாம் போடல. அது வந்து கருத்து சுதந்திரத்தை எதிர்த்து மோடி அரசு, ஒன்றிய அரசு 19 போட்டு விட்டார். அதனுடைய டைமிங், அதனுடைய வேர்ட்ஸு எல்லாமே சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருந்தது. அதை கரெக்டாக சொன்னார் விஜய். ஆனால் அவர் சொல்ல மறந்தது எனக்கு கொஞ்சம் நெருடலாக என்ன இருக்குன்னா, எல்லாத்துக்கும் முன்னால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் ஆதரவாக ட்விட்டர் போட்டார். இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட்டு எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் ட்வீட் போட்டு ஆதரவு கொடுத்தாரு. ஒன்றிய அரசை எச்சரித்தார், தமிழ்நாட்டு கலாச்சாரத்தெல்லாம் நீங்கள் வந்து கலாச்சாரம்னா என்னான்னு அப்போ பெரிய விவாதம்லாம் பண்ணாங்க பாஜக ஆளுங்க. ஒரு சினிமா தான் கலாச்சாரமா? அவர் எதை மீன் பண்ணார்னா, தமிழ்நாட்டு கலாச்சாரம்னா பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ், புது படங்கள், அந்த பண்டிகையை கொண்டாடுறது, அதுதான் தமிழக கலாச்சாரம். இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஜனநாயகன் படத்தை அவர் குறிப்பிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் சில பேர். ஆனால் அவருக்கு இவர் நன்றியே சொல்லியே மறந்துருப்பார்ல. விஜய் வந்து அவ்வளோ லேசாக நீங்கள் எடை போடாதீங்க. அவர் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு பின்னால் ஏதாவது இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணிக்கு வரேன்ட்டு ஆசை காட்டிட்டு அவங்க வந்து திமுகவோட போய் திரும்ப செட்டில் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது, ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியாது. கூட்டணி முறிஞ்சிடுச்சா இல்லை வருமானு தெரியாது. ஒருவேளை காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பால் சொல்லலையா? இல்லைன்னா சொல்லியிருக்கணும்ல. ஏங்க பட்டும் படாமல் பேசின முதல்வருக்கே நன்றி சொல்கிறவர் குறிப்பிட்டு உங்களுக்கு ஆதரவாக நின்னார் ராகுல் காந்தி.
அவங்க கூட்டணிக்கு வராங்களோ வரலையோ, அவங்க திமுக அணியிலேருந்து வெளியேறாங்களோ, உங்கள் அணியில் வந்து சேர்றாங்களோ, அதெல்லாம் இம்மெட்டீரியல். நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்னு ஆதரவு சொல்கிறீங்க. அவருக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு ஆதரவு சொன்ன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆல் இண்டியா ஃபிகருங்க. அவர் இது லோக்கல் ஃபேக்டரு. அவர் ஒரு அகில இந்திய தேசிய தலைவர். ஏன் நீங்கள் அதை பொது வெளியில் அதை அக்னாலஜ் பண்ணல? மர்மமாக இருக்குது, எனக்கு புதிராக இருக்குது. விஜய் வந்து நார்மலாக அவர் ஒரு ரொம்ப எண்ணன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்ற மாதிரி தனக்கு சின்ன உதவி பண்ணவங்கள கூட கவனிப்பார், பார்த்துட்ருப்பார். இப்போ இன்றைக்கி அவர் போஸ்டிங்லாம் கொடுக்குறாங்களா அவங்க கட்சியில், மாவட்ட செயலாளர் அது இதெல்லாம், ஏன் அந்த மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஃபார்முலா. நமக்காக 20-30 வருஷம் வேலை செஞ்சுருக்கான், உழைச்சிருக்கான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவனுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் இதுக்கும் பின்னால் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் நன்றி போற்றுகின்ற நல்ல மனிதரான விஜய் ஏன் ராகுல் காந்தியை குறிப்பிட்டு சொல்லலை? ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 2 ட்வீட்டையும். இது உங்களுக்கு ஆதரவு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி வந்து கரூரில் அந்த சம்பவம் நடந்த போது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆமாம் கரெக்ட், கவலைப்படாதீங்கன்னு. இப்போ இப்படி உங்கள் நலனில் உங்கள் மேலே ஒரு பிரியமுள்ள ஒரு தலைவருக்கு நீங்கள் பொது வெளியில் வந்து அக்னாலஜி பண்ணோம்ல, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் தேங்க்ஸுன்னு. ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் பர்சனலி. ஃபோன் பண்ணி கூட ராகுல் காந்திக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம் மறுநாள், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்கிறீங்க, பொத்தாம் பொதுவாக பட்டும் படாமல் சொன்னவருக்கு. அப்போ பொதுவெளியில் ராகுல் காந்திக்கு நீங்கள் சொல்லணும்ல, அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஸோ அதில் வந்து விஜய் வந்து எனக்கு என்னவோ அதை தவிர்த்தது, அதை சொல்லாமல் விட்டது, அது சரியில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை சார், அதுக்கு எதனா ஒரு ரீசன் இருக்கலாம்ல? இருக்குங்க, அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ரீசன் என்னவானாலும் இருக்கலாம். 2 பேர் உங்களுக்காக நிற்கிறாங்க. ஒருத்தர் சும்மா ஒப்புக்காக வந்து ஆதரவு கொடுத்தாரு, ஒருத்தர் உள்ளார்வமாக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஒப்புக்காக ஆதரவு கொடுத்தவர்கிட்ட பொது வெளியில் பெரிய கூட்டத்தில் அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க. உங்களுக்கு உளமாற உங்ககிட்ட உங்கள் நலனில் கணக்கில் எடுத்துக்கிட்டு டெஸ்பைட் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அரசியல் வேறுபாடெல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட எப்போவுமே பழகிறவர், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பேசுகிறவர், ஆறுதல் சொல்கிறவர், கை தூக்குறவர், அவருக்கு பொது வெளியில் ஏன் நீங்கள் அதை ஒரு அக்னாலஜ் பண்ணல? அது என்ன காரணமாக இருந்தாலும் அது தப்புங்க. விஜய் இன்னைக்கு பண்ணது தப்பு, ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக ஆயிடுச்சு. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தடவுறீங்க, ஒரு கண்ணில் வந்து வெண்ணெயை வச்சா மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ஒரு அப்சர்வர், நியூட்ரல் அப்சர்வர். நான் விஜய் சொல்கிறது பெரும்பகுதியை கரெக்டாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதில் ஏன் அவர் செய்யலை? சில பேர் இங்கே சென்னையில் டெல்லின்னு கூவுறாங்க, ஆனால் ஒரு ரெய்டு வந்து போனதுக்கப்புறம் போயிட்டு வெள்ளைக்கூட பிடிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு டெல்லியில் பிரதமர் கூட்டுற அந்த நிதி ஆயோக் கூட்டம், பிரதமர் கலந்து கொள்வார், அவர் கூட்ட மாட்டார். நிதி ஆயோக் முன்னால் பிளானிங் கமிஷன் இருந்தது தான் இவர் மோடி வந்து அது பேர் எல்லாமே இந்தியில் தானே இருக்கணும். இப்போ ஆமாம், முன்னால் பிளானிங் கமிஷன் இருந்தது, நல்லா தான் இருந்தது. இவங்க வந்தவொன்னே எல்லாத்தையும் தான் இப்போ இந்தி மயமாக்கிட்டு இருக்காங்களே. அப்போது நிதி ஆயோக் அப்படின்னு மாற்றினாங்க. அது வந்து வருடந்தோறும் கூட்டம் நடக்கும். அதில் பெரும்பாலும் சீஃப் மினிஸ்டர்ஸு, பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் கலந்துக்குவாங்க. இப்போ அதில் தொடர்ந்து 3 வருஷம் கலந்துக்கல ஸ்டாலின். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறத காணொளி போட்டுவார். நான் இதில் கலந்துக்கல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, வரிப்பகிர்வில் துரோகம் இழைக்கிறது ஒன்றிய அரசு, ஆகவே எதுக்கு நம்ம அங்கே போய் வேஸ்ட்டாக கலந்துக்கணும்னு சொல்லி 3 ஆண்டு காணொளி போட்டுட்டு கலந்துக்கவே இல்லை. ஆனால் டாஸ்மாகில் ரெய்ட் நடந்தது இல்லையா, அந்த விசாகனா அந்த எம்டி, அப்புறம் அந்த தம்பி ரத்தீஷன் தம்பி குறிஞ்சியில் இருக்கிறார்ல, நம்ம உதயநிதிக்கு எல்லாமுமாக இருக்கிற அந்த தம்பி, அவர் வரைக்கும் ஓடினார். அவர் எங்கேயா அரெஸ்ட் பண்ணுற போகிறாங்கன்னு அவர் லண்டனுக்கு ஓடிட்டார். அப்போ இந்த கூட்டம் நடக்குது, நிதி ஆயோக். டக்குன்னு போயிட்டாருங்க ஸ்டாலின். எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, 3 வருஷமாக காணொளி போட்டு மக்களுக்கு ஏன் போகலன்னு சொன்னீங்க, இப்போ
இப்போ அதே மாதிரி ஏன் போகிறேன் இந்த வருஷம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லாமல் போயிட்டீங்க. அப்போ இந்த நிதி நிலைமையெல்லாம் தீர்ந்துடுச்சா? ஒன்றிய அரசு வஞ்சகம் செய்வது நின்றுடுச்சா? இந்த வரி பகிர்வுலாம் செட்டில் ஆகிடுச்சா? இல்லை. அப்புறம் ஏன் போனீங்கன்னா சொல்கிறது தான். ஏன் போனீங்கன்னா உங்கள் மகனை காப்பாற்ற போனீங்க, டாஸ்மாக் தொல்லையிலிருந்து விடுபட போனீங்க. போனீங்கள அந்த மீட்டிங்கில் பார்த்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல, செப்பரேட் ஆடியன்ஸ் கேட்குறீங்க பிரைம் மினிஸ்டரோட தனியாக சந்திச்சு. இப்போ மீட்டிங்லேயே பிரைம் மினிஸ்டரை பார்த்துருப்பீங்க, அவர் கலந்துக்கிட்டார், நீங்களும் தான் கலந்துக்கிட்டீங்க. அது இல்லாமல் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு தனி சந்திப்பு, 1-to-1 பேசுகிறீங்க, ரகசிய சந்திப்பு. ரைட், ரகசியம் இல்லை, படம்லாம் வந்தது, பப்ளிக் தான் தெரிஞ்ச சந்திப்பு தான். பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணுறாரு, அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, பனைமரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பால் குடித்தா கூட கல்லுன்னு தானே சொல்லும் உலகம். உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் கலந்துக்கல அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில், ஆனால் உங்கள் பிரச்சனை வந்துன்னா நீங்கள் ஓடுறீங்க, பிரைம் மினிஸ்டர் தனியாக சந்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீர்த்து போகுது அந்த கேஸு. அதை விசாரணை பண்ண அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்புறம் லண்டனுக்கு போன தம்பி ரித்தீஷ் ஒன்றும் நடக்காத மாதிரி திரும்பிடுறாரு, மாமூல் நிலைமை திரும்பியது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதைத்தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததை தான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார் விஜய். அதாவது டெல்லின்னு கூவுறீங்க, ஆனால் ஏதாவது பிரச்சனைனா வெள்ளை குடிச்சு காவடி எடுத்துடுறீங்கன்னு சொன்னதுக்கு இந்த பேக்ரவுண்டு தான். அதே போன்ற அந்த ஒரு சோசியல் மீடியாவில் போடுற அந்த வீடியோஸ்லாம் உன்னிப்பாக கவனிப்பாருங்க போல். இந்த சின்ன பசங்க கூட இப்போ சொல்லுது, என்ன சொல்றது, அந்த ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி. அவர் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாரு போல. அப்போ நீங்கள் வேறங்க, நான் அவருடைய இந்த 3வது ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன்ல, அப்போ நான் பேசிட்டு அவர் எனக்கு அந்த ஷால்லாம் போட்டு கை கொடுக்கும்போது பேசினார். அப்போ சொன்னார், நான் உங்கள் வீடியோ ஒன்று கூட விடாமல் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்கள் எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, எனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசுகிறீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு. அப்போ நான் தமாஷா சொன்னேன், நீங்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் விட மாட்டேன், தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவர் எல்லா வீடியோ என் வீடியோன்னு இல்லை, ஒரு இந்த அரசியல் பேசுகிற உருப்படியாக சில விஷயம் பேசுகிற எதிர்த்து பேசுகிற வீடியோ கூட பார்த்துட்ருக்காரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் ஒன்றும் விஷயம் தெரியாதவில்லை, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதுங்க. எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.